Hello friends, welcome to Savanashi Solas. இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 kVA ஆஃப் கிரிட் சோலார் செட்டப் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த செட்டப் வந்து இன்ஸ்டால் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 6 மாதத்துக்கு மேலே ஆகுது. சரி, இதை வந்து ரிவ்யூ பார்த்துக்கிட்டு நம்ம கஸ்டமரோட எப்படி கரண்ட் பில்லை எந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணலான்னு இருந்தேன். இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் முகலிவாக்கம் அப்படின்ற ஏரியாவில் வந்து 7.5 kVA ஆஃப் கிரிட் சோலார் செட்டப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நம்மளோட சேனல் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணுறது தெரியும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதே இடத்துல தான் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 5 kVA ஆஃப் கிரிட் சோலார் செட்டப்பை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தோம். அந்த கஸ்டமரோட ரெஃபரன்ஸ் மூலிமா நம்மளுக்கு வந்து இந்த 7.5 kVA லூமினாஸ் ஆர்டர் வந்து வந்திருக்கு. இப்போ வந்து கஸ்டமர் வந்து லூமினாஸ் பிராண்ட் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க நல்ல பிராண்டாக போட்டுருங்க, எனக்கு சர்வீஸ் இஷ்யூவும் வரக்கூடாது, சர்வீஸ் எதாவது ஆனாலும் சீக்கிரமாக அட்டன் பண்ணுற மாதிரி வேணும்னாங்க. ஸோ அதனால் லூமினாஸ் பிராண்டில் 7.5 kVA இன்வெர்ட்ரு போட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் யூசேஜ் பார்த்தீங்கன்னா 2 ஃபேனு, அப்புறம் அதில் வரணும் ஒரு 20 லைட்டு, 5 ஃபேனு, அப்புறம் வந்து மிக்ஸி கிரைண்டர், வீட்டில் இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ரன் ஆகிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்து பார்த்தீங்கன்னா 7.5 kVA ஆஃப் கிரிட் சோலார் செட்டப்பு. இதில் என்னென்ன வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா 12 பேனல் போட்டிருக்கோம். 550 வாட்ஸ் லூமினாஸில் 12 பேனல் வந்து போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6.6 கிலோவாட்டுக்கு பேனல் போட்டிருக்கோம். அவங்க வந்து மேலே பப் ஷீட் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெயில் போட்டு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா லூமினாஸ் இன்வெர்ட்டர், அதே போல் லூமினாஸ் பேட்டரி. இன்வெர்ட்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா சோலார் வெக்டர் ப்ரோ அப்படின்ற மாடலு MPPT இன்வெர்ட்டர். இது 7.5 kVA நம்ம வந்து லோட் பண்ணிட்டு வந்து 6000 வாட்ஸ் இருக்கும். நம்ம வந்து மேக்ஸிமம் லோட் பண்ணிக்கலாம் இல்லை. அதே போல் பேட்ரி வைஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 8 பேட்ரி. இது வந்து 96 வோல்ட் இன்வெர்ட்டர்னால நம்ம வந்து 8 பேட்ரி போட்டிருக்கோம். பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 150H பேட்ரி, H டைப் போட்டிருக்கோம். H டைப்னு நம்மளுக்கு வந்து ஃபுல்லி ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி வந்து 8 பேட்ரி போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து போட்டு எல்லாமே ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ என்ன வந்து லோட் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். லோட் டெஸ்ட் வந்து ஓடிட்டுருக்கு. இப்போ வந்து கஸ்டமரோட யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன கஸ்டமர் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்களோ அந்த லோடெலாம் ஆன் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து 20 ஆம்ஸ் எடுத்துகிட்டு இருக்குது. 20 ஆம்ஸ்னு பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் லோடு வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ எல்லாம் ஓடிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 110 ஏசி, அப்புறம் 110 ஏசி ஒன்று, அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியும் யூஸ் பண்ணுறப்பல ஃப்ரிட்ஜு, அவங்க வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணுற லைட்டு, ஃபேனு, டிவி, சிசிடிவி கேமரா இதெல்லாமே ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து ஏசி ஆஃப் பண்ணியாச்சு. ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணும்போது 12 ஆம்ஸ் தான் எடுத்துகிட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து கஸ்டமரில் ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம போட்டு ஃபஸ்ட்டு 2 மாதத்தில் வந்து என்னென்னா இபி பில்லேருந்து கம்மியாக தான் வந்துச்சு. 2000 தான் என்னமோ வந்துச்சு. அதுக்கப்புறம் 2வது மாதத்தில் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் பில்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8000 கரண்ட் பில் வந்துச்சு. என்னன்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது கஸ்டமர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இதில் இருக்கிற செட்டிங்ஸை வந்து கிரிட் சார்ஜை வந்து எனேபிள் பண்ணிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இபி பில் அதிகமாக வந்துச்சு. அதனால் நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட போயிட்டு செட்டிங்ஸை மாற்றிட்டு கிரிட் சார்ஜுக்கு வந்து டிசேபிள் வச்சுட்டு வந்திருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போப்பெல்லாம் கிரிட்டுக்கு பைபாஸ் ஆகுதோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து கிரிட்டிலேருந்து பேட்டரி சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுவும் பார்த்தீங்கன்னா 8 பேட்டரி சொல்லவே வேணாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரியில் 2 யூனிட் சேவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு இதுவே பார்த்தீங்கன்னா வந்து 20 யூனிட் வந்து எடுத்துரும். ஸோ அதனால் அது தப்பு பண்ணாதீங்க. அப்புறம் செட்டிங்ஸ் மாற்றி வச்சுட்டதுலேருந்து அடுத்த பில்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 1800 rupees தான் என்னமோ வந்து ஐபி பில்லே வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது போல் வந்து ஏதோ சோலார் செட்டப் தேவைப்படுனா நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை இந்த டிஸ்ட்ரிக்டில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்பட்டு கான்டாக்ட் பண்ணி நம்மளோட நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகிட்ருக்கோம். எனக்கு கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மோஸ்ட்லி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஃப்ரீ டைமில் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். சர்வீஸு, கம்ப்ளைண்ட்டு, வேறு எதனா இஷ்யூஸ் எதனா இருந்தாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டெக்னீஷியன் அமைச்சு விட்டு உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.